நிலா, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் ஒரு நீண்ட கதை. முன்னொரு காலத்தில் தேசிகு ராஜ்யத்தை தேசிகன் என்ற மன்னர் ஆட்சி செய்தார். அவருக்கு ஒரு மகள் இருந்தார். பெண்களே பொறாமைப்படும் அளவிற்கு அழகு, அறிவு, தைரியம் அனைத்தும் கொண்டவள். அவள் பெயர் தேவகி அம்மாள். ராஜ்யத்தின் செல்லப்பிள்ளை. அந்த நேரத்தில் ராஜ்யத்தின் படைத்தளபதியாக இருந்தார் வீரபத்ரன். ஒரு நாள் மன்னர் தேசிகனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ராஜ்யத்தின் பொறுப்பை தேவகி அம்மாள் ஏற்றுக்கொண்டாள். அவள் ராணியாக முடிசூட்டப்பட்டாள். ஆனால் அவள் ஆட்சி ஆரம்பித்த சில நாட்களிலேயே ஒரு பெரிய ஆபத்து வந்தது. எதிரி நாடு திடீரென தேசிக ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்தது. அந்த போரில் ராணி தேவகி அம்மாள் வீரபத்ரனின் தலைமையில் படையை வழிநடத்தினாள். அவர்கள் இருவரின் தைரியத்தால் எதிரி நாட்டின் படை தோற்கடிக்கப்பட்டது. அந்த போருக்கு பிறகு வீரபத்ரனின் வீரத்தையும் ஆளுமையையும் கண்டு தேவகி அம்மாள் அவரை திருமணம் செய்தார். அவர்கள் இருவரும் மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கினர். சில காலத்திற்கு பிறகு அவர்களின் அன்பின் அடையாளமாக கிருஷ்ணதேவன் பிறந்தான். ஒரு வருடம் கழித்து கிருஷ்ணதேவனின் முதல் பிறந்த நாள் விழா அரண்மனையில் மிக கோலாகலமாக நடந்தது. விழாவிற்கு வந்த அனைவரும் ராணி தேவகி அம்மாள் பற்றியே பெருமையாக பேசிக்கொண்டிருந்தனர். இந்த வார்த்தைகள் வீரபத்ரனின் மனதில் ஒரு பொறாமையை உருவாக்கின.